என்னக்கா இன்னும் தண்ணி வராமல் இருக்கு? காலையிலேருந்து எவ்வளோ நேரம் தான் காத்துக்கிட்டு கிடக்க முடியும்? எரிச்சலாக வருது கச்சை. ஆமா ஆமா 5 மணில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். வீட்ல ஒரு வேலை கூட நடக்கலக்கா. லட்சுமி சொன்னா வந்துரும் தண்ணின்ட்டு 8:30 மணி ஆயிட்டு இன்னும் வர காணும். சார் வீட்ல பிள்ளைலாம் சாப்பிடாம கிடக்கு. மாப்பிள்ளை வேற வேலை கிளம்பிட்டு இருப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, தண்ணி வந்துருச்சா? என்ன பாப்பா நீதான் புதுசா கொடி வந்திருக்கிற பிள்ளையா? தண்ணி வரவே இல்லம்மா. நாங்க காலையில 5 மணில இருந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோமா. இங்க வந்து உட்காருமா எங்க கிட்ட வா. சீ, இந்த அழுக்கான பிளேஸ்ல நான் எப்படி உட்கார முடியும்? சரியான நீட்டியா இருப்பா போலயே. தங்கச்சக்கா பேசாம இருங்க. அவ உட்காராவோ உட்காராம போறாவோ. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? கரெக்டான டைம் சொன்னீங்கன்னா நான் அந்த டைமுக்கு வருவேன். ஏ பொண்ணு, அந்த டைம் தெரிஞ்சா நாங்க ஏன் இங்க உட்கார்ந்து கிடக்க போறோம் கால் கடுக்க? டைம் தெரியல பாப்பா. ப்ளீஸ் பாப்பான்லாம் கூப்பிடாதீங்க, என் பேர் மினி. ஓ மணியா? மணி ஆம்பளை பையன் பேரை வச்சிருக்காவோ. எங்க ஊர்ல ஒரு மணின்னு ஒரு பையன் நல்ல கண்ணை உருட்டிட்டு அலைவான். கீதா மாவன் தான். ஏம்மா மணி தண்ணி இன்னும் உடல மணிமா. ஹலோ ஆண்டி, மணி இல்ல மினி. மணியோ மினியோ தண்ணி வரல தாயி. நாங்க உட்கார மாதிரி வேணா வந்து உட்காரு போ. உட்காரலாம் மாட்டேன், நான் நின்றுட்டே இருக்கேன். சரி நிக்கட்டும், நமக்கு என்ன, நம்ம வந்த கதையை பார்ப்போம். சரி எடி நெட்டவள்ளி, இன்னைக்கு காலையில உங்க அம்மா என்ன குழம்பு வச்சா? உங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரா? என்னத்தை குழம்பு வைக்க? நேற்று வச்சு சாம்பார் இன்னைக்கு சூடு பண்ணி வச்சிருக்கா. இதை தான் திங்கணும். எரிச்சலாக வருதுக்கா. ஏக்கோ கொஞ்சம் அங்கே திரும்பி பாருங்க. அந்த புதுசாக வந்திருக்கிறவ பாருங்க, கண்ணாடி போட்டுட்டு நிற்கா. என்ன மினி பாப்பா கண்ணில் எதுவும் ஆப்ரேஷனா? ஐயோ பாவம், கருப்பு கண்ணாடி போட்டிருக்கியம்மா. என்னாச்சுமா? அந்த வயசுலயே கண்ணெல்லாம் கெட்டு போயிருதுன்னு இந்த செல்போனை பார்த்து பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஆகுதுன்னு நினைக்கேன். பாவம் நல்ல அழகா இருக்கு பிள்ளை, கண்ணாடியே போட்டிருக்கேன். இது நான் வேலைக்காக இது கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன் ஆண்டி. தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கு ஒன்றும் கண் ஆப்ரேஷன்லாம் நடக்கல. ஷிட். ஓ அப்படியா, ஸ்டைலுக்கு போட்டிருக்கியோ? சரிம்மா சரிம்மா, அது வாய் இஷ்டம்னு என்னவும் போட்டுக்கம்மா. தண்ணி இன்னும் வரல. எப்போ வருதோ நாங்கள் இங்கே பாரு 4 பேர் நிற்கும். 4 பேர் 2 குடம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ பிடிக்க முடியும். சரியா? நீ கண்ணாடி போட்டு வந்ததுக்காக உனக்கு முதல்லலாம் விட முடியாது. அதெல்லாம் முடியாது. என் ஹஸ்பண்ட் இந்த ஏரியாவிலே ரொம்ப நிறைய சம்பாதிக்கவரு. நான் தான் இந்த முதல்ல தண்ணி பிடிப்பேன். ஏட்டி என்ன நானும் வந்தலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நாங்கள் காலையிலேருந்து கால் கடக்க நின்றுக்கிட்டு இருக்கோம். கால் வலி தாங்க முடியாமல் மண்ணில் உட்காந்துருக்கோம். வீட்டில் எல்லாரும் பிள்ளை குட்டியை போட்டு வந்து நிற்காவோ தெரியுமா? பெருசாக பேசிக்கிட்டு இருக்க. புருஷன் நிறைய சம்பாதிக்கிற முதல்ல பிடிப்பாலாம். அப்பெல்லாம் பிடிக்க முடியாது. வரிசையில் தான் நிற்கணும் பார்த்துக்க. முதல்ல கத்தி பேசாதீங்க சரிங்களா? எச் தெளிக்குது. டர்ட்டி பீப்பிள். ஷிட். ஏட்டி முருங்கக்கா மூஞ்சி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன வாய் பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு ஒன்று அடிக்காம விட மாட்டேன். ஏன் நெட்டவெளி சண்டை வைக்காதடி. புதுசா வந்திருக்காவோ, நம்ம இதை பத்தி எல்லாம் தெரியாது. நீ சத்தம் கட்டாமங்க வா. அவ என்னமோ பேசிக்கிட்டு போறா. வாட்டிங்க ஏட்டி பின்னாடி 2 பேரும் பார்த்துட்டு வந்து பிடிங்கிட்டே அவளை. விடுங்கக்கா, என்னை விடுங்க. அவன் 4 முடி எனக்கு ஆஞ்சி விட்டுருதேன். ஹே மென்டல் லேடி, தூர ஓடிட்டு பத்துக்க போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன். ஏன் நெட்டவெளி வேண்டாம் வேண்டாண்டி நில்லு. கொஞ்ச நேரம் சத்தம் கட்டாம இருட்டி, தண்ணி வரட்டும். என்ன கோவம் வருது உனக்கு? என் ஹஸ்பண்ட் முதல்ல சொன்ன இந்த ஊர்ல வேண்டாம் வேண்டான்னு. அவரோட தான் கேட்காம இங்க வந்து இந்த காட்டு மிராண்டி ஊர்ல வந்து போட்டாரு. ஷீ. ஏமா மினியோ மினிக்கியோ போ, அங்க போய் நெல்லு. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காத என்ன? தண்ணியே வரல, வந்துட்ட குடத்தை தூக்கிட்டு. ஷீ, பிளாஸ்டிக் கூட வச்சுட்டு இந்த பேசுறீங்க. ஏன் குடத்தை பாத்தீங்களா? வெள்ளி குடமும் தங்க குடமும். உங்க குடம்ல என்னோட குடத்து பக்கத்துல நிக்கவே முடியாது பாத்துக்கோங்க. வெள்ளி குடத்தையும் தங்க குடத்தையும் உன் தலையில போட்டுட்டு திரி பைத்தியம். இங்க பாரு மினியம்மா புனியம்மா, சொல்றதை கேட்டுக்கோ. முனியம்மா. பொம்பள பேர் சொல்ல தெரிஞ்ச சொல்லும். தேவையில்லாம அசிங்கமா பேரை சொல்லாத. ஏட்டி முனியம்மா, இனிமேல் இந்த தெருவில் உன்னை பார்த்தனா நடக்கிறதே வேற பத்துக்கோ. ஓடி இருப்பதுக்கோ. வெள்ளி கூட தங்க கூடன்னு போ. உன் தலையில மாட்டிக்கிட்டு தீரி, தெருவா தீரி. ஏட்டி தண்ணி வந்துட்டு அந்த முனியம்மாவை தள்ளி விட்டு வாங்கடி, தண்ணி பிடிப்போம். ஏட்டி அம்மளா வந்ததுல இருந்து பிடிச்சு வச்ச பிளேயர் மாதிரி சாணி பட்டி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. எந்திரச்சு வாட்டி தண்ணி பிடிக்க. இந்த வாரங்கா. ஏட்டி மினியம்மா வரிசையில தான் தண்ணி பிடிக்க முடியும். போ கடைசியில போய் அம்மளா பின்னாடி போய் நில்லு, ஓடு. ஏக்கா இவருக்கெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுத்துடக்கூடாதுக்கா. ஓஸ் எடுத்துட்டு வாங்கக்கா. மாட்டி அவ்வளோ தண்ணி இன்னைக்கு உறிஞ்சிரும். வயக்காட்டுக்கு தண்ணி போடான்னு பரவாயில்ல, இந்த மஞ்சள் மண்டகம் காரிக்கு போகவே கூடாதுக்கா. ஏட்டி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம குடத்தை பிடிச்சி நம்ம இடத்த காலி பண்ணுவோம். அவ தண்ணி பிடிக்க என்ன முடிக்க. அவ வெள்ளி குடத்தை போட்டு தண்ணி பிடிச்சிட்டு ரோட ஆடிக்கிட்டு தெரியுதா? நமக்கு என்ன வந்திருக்கு? ஏன் பொம்பளை என்ன தைரியம் இருந்தா என்னையவே தள்ளி விடுவேன். இரு உன் குடத்தை தள்ளி விடுறேன். ஏட்டி என் குடத்தை எதுக்கிட்டி தட்டி விட்ட? உடஞ்சிரும். உங்க அப்பனாட்டி வாங்கி தருவான். குடத்தை தள்ளி விடுதா பாரு. என்ன திமிரு பிடிச்சவளா
நான் நிறைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பிடிக்கணும். என்ன திமிரு இந்த பொம்பளைக்கு? பங்கச்சாக்கா எல்லாம் உங்களாலதான். அப்பதே அவ்வளோ 4 அடி அடிச்சிருந்து அப்படி பண்ணிருப்பாள். இப்போ உங்க குடத்தை தூக்கி உடச்சிட்டா பாருங்க. அறிவே கிடையாது உங்களுக்கு. இருங்க, நான் இப்போ என்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கிறேன். ஏய் பொம்பளைங்களா, என் தங்க கூட எங்க? தங்க குடம் தண்ணி குடிக்க வானத்துக்கு போயிருக்கு. ஓடி இருப்பதுக்கு இருக்கிற வெறியில ஒன்னைய மிதிச்சிருவேன். மிதிச்சு 4 எலும்பு வச்சுக்கிட்டு என்ன வரத்துக்கு வார நீ? குடம் வானத்துல பறந்துட்டு போட்டி என்கிட்ட. ஓ மை காட், என் தங்க குடம் பறக்குதே. ஐயோ தங்க குடமே வந்துரு வந்துரு. என் குடம், என் குடம், ஐயோ என் குடம். சீ, இந்த பொம்பளைங்க சைடே வரக்கூடாதுப்பா. ஏய் பொம்பளைங்களா, இனிமே நீங்க தண்ணி பிடிக்கும் போது நான் வரவே மாட்டேன். போட்டி உன்னை யாரு அழுதா வரணும்னு ஓடி இருப்பதுக்கா. இந்த மாதிரி தெரு பக்கம் தண்ணி எடுக்க வந்தேன்னா உன் கொண்டையை அறுத்து விட்டுருவான். அறுத்து காலையிலே வந்து எல்லாரும் குடத்தையும் வீசிக்கிட்டு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கியோ மினுக்கி. அவ்வளோ பணக்காரியா இருந்தா உன் வீட்டுக்குள்ள தண்ணி வைக்க வேண்டியதானட்டி. எதுக்கிட்டு எங்ககிட்ட வந்து பிச்சை எடுக்க? கரெக்டா சொன்ன நெட்டவழி. ஆமா, வந்துட்டு பாரு பந்தா கோஷ்டி. 4 மக்களோட நல்ல விதமா பேசி பழகி தெருவுல இருக்கணும்னு நினைக்குதா பாரு. வெள்ளி குடம், தங்க குடம், பித்தளை குடம்னு என்ன பேச்சு? எப்பப்பா வயசுக்கு மீறின பேச்சு, பண திமிரு. ஓடிரு, இங்கெல்லாம் வந்துடாத. நாளைக்கு ஏதாவது ஒரு அவசரம் உதவினாலும் உனக்கு ஒருத்தரும் வரமாட்டோம். நீ ஒத்தையில தான் கிடக்கணும். உன் புருஷன் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கையேன், ஏதாவது ஒரு அவசரம் வந்தீங்கன்னா ஒருத்தர் உதவி செய்ய மாட்டோம். மனுஷங்க வேணும்னு நானே நீட்டிக்கிட்டு வருது பாரு. சீ, போயிட்டாக்கா. சரிக்கா, நம்ம தண்ணி பிடிச்சிட்டு கிளம்புவோம். நேரம் ஆயிட்டுலாக்கா, வரிசையா வைப்போம். ஏட்டி லட்சுமிக்கு போய் சத்தம் கொடுத்துட்டு வாட்டி. காலையிலே வர வேண்டிய ஒன்றும் வரல, அவ வரட்டும், வரிசையா பிடிப்போம். லட்சுமி அக்கா தண்ணி வந்துட்டு, சீக்கிரம் வாங்க. உங்க ஏற்கனவே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க, ஏற்கனவே நிறைய தண்ணி வேற கொட்டி போச்சு. சரியா வைக்க? என்ன திமிர் பிடிச்சவளா இருக்கா எப்பப்பா. ஏட்டி இதே மாதிரி தாண்டி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தரும் இருப்பாவோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம். அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம குழப்ப கூடாதுட்டி. தண்ணி பிடிச்சோமா, வீட்டுக்கு போய் சமைச்சோமா, சாப்பிட்டோமான்னு இருக்கணும். இதை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க சரியா? இன்னும் 4 பேர் அவளை பார்த்தா சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. நெட்டவழி சொல்லிட்டேன் எடுத்துக்க. சி, அவகிட்ட எனக்கு என்ன பேச்சு மினிக்கு? அந்த முனியம்மாக்கிட்டலாம் நான் பேச மாட்டேன். நெட்டவழி அது முனியம்மா இல்ல மினி. அதுதான் மினியம்மான்னு அக்கா சொன்னாவோ. மினியம்மாவோ முனியம்மாவோ அவன் ஆளும் மூஞ்சியும் மண்டையும் பாருங்க. அவளுக்கு அழகா மினிக்கியம்மான்னு பேர் வச்சிருக்கலாங்காவும்.